தன்னலமற்ற தியாகத்தை செய்தார், அதாவது அந்த இழிவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் உயர்ந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை அறிந்து ஒரு வெறுங்கையோடு சும்மா ஒரு சவல் ஒரு பொன்னாடை போர்த்தி ஏதோ கை குலுக்கி அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்காது என்று எண்ணி, என்ன நன்றாக இருக்காது, இவர்கிட்ட இல்லை, இவரை நாங்கள் திருப்பி பார்க்க போறதில்லை, அடுத்த சமாச்சாரம் நம்மளுக்கு தந்தையாக ஒரு நாள் நமக்கு ஆதாயம் வரப்போவதில்லை, ஒரு ஆயராக மாறினால் கூட அந்த காலத்தில் நாம் இருப்போமா என்பதும் கேள்விக்குறிதான். அதனால் ஆதாயத்தை எதிர்பார்த்தல்ல, நல்லா பார்த்துக்கணும். அப்ப என்ன எதற்காக கொடுக்கிறோம் என்றால் கடவுளுக்காக. கடவுள் மீது எங்களுக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்தி கடவுளிடம் காட்ட, இங்க உள்ள குருக்களிடமோ ஆயர்களிடமோ காட்டுவதற்காக நாங்கள் பரிசு கொடுப்பது அல்ல. எங்களால் முடிஞ்ச பரிசு ஏதாவது கொடுத்துட்டா இருப்போம். எப்பெல்லாம் கடவுளின் திருச்சபையை சேர்ந்த குருக்களையோ ஆயர்களையோ பார்க்கிறோமோ, அருட்சகோதரிகளையோ, அதாவது அருட்சகோதரர் ஆயர்கள்னா ஆயிரம் இல்லை, நம்ம அதுல திருப்பி பிடிச்சிக்காதீங்க. ஒரு சொல்றேன், கர்தினாலை பார்த்தால் கூட எல்லாருமே திருச்சபையின் தந்தையர்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். அதான் ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்பது திருச்சபையின் சட்டம் அல்லவா? அந்த விதத்துல எங்களுக்கு தெரிந்தது இவருக்கு என்ன உதவி என்று யோசிக்கும் பொழுது, அந்நிலையில் அந்த தந்தையர்கள் அவர்களுடைய பழைய செல்லை தொலைத்து நின்றார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இதை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த பரிசை கொடுக்கிறோம். கையூட்டு போன்று அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு பாராட்டும் செயல். நாங்கள் எப்போது பார்க்கிறோமோ அப்போதுதான் பாராட்டுவோம். அதுக்கு அடையாளமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று செய்வோம். ஏன்னா அதையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன என்றால் வெளி அடையாளம். ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது என்பது கடவுளிடம் நாம் வைத்திருக்கும் அன்பிற்கான வெளி அடையாளம். கடவுளிடம் நல்லா வச்சுங்க. ஞான மேய்ப்பர்களிடம் அது ரெண்டாவது கேள்வி, அது சுயநலம். ஞான மேய்ப்பர்களிடம் அன்பு வைத்திருப்பதற்கு அடையாளமா நான் கொடுக்கிறேன்னா அது என்னுடைய சுயநலத்தின் காரணமாக கொடுக்கிறேன் அல்லவா? அப்படி பார்க்க போனால் இந்த குருவுக்கு நாங்கள் கொடுத்திருக்க கூடாது. ஏன்னா எங்க சபையை மூடுவேன்னு சொன்னவங்க, இந்த சைடு உங்க ஆன்மீகர் வராம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சவால் விட்டார் கூட்டத்தில். அப்படின்னு நிறைய சொல்லலாம். அது பழைய திருப்பி ஏற்றிட்டே போவோம், எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வேண்டாம். ஆனால் எதற்காக சொல்கிறோம் என்றால், சுயநலம் பார்த்து கொடுத்திருந்தால் இந்த குருவுக்கு கொடுத்திருக்க மாட்டோம். வேற குருக்கள், எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேற குருக்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்க குருக்களுக்கு கொடுத்திருப்போம். ஆனால் இது ஆதாயத்தை தேடி அல்ல பரிசு கொடுப்பது, வெளி அடையாளத்தை தேடி, கடவுளிடம் இருக்கும் அன்பின் வெளி அடையாளம். அது போன்று பரிசு பெறுகிறவர்களும் அந்த ஆதாயத்தை பெறுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆதாயத்தை அவர்கள் கடவுளிடத்தில் அன்பு காட்டுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த பரிசு ஒரு பொன்னாடை போர்த்தும் செயல் போன்று. அதுக்கு ஒரு அடையாளம். பொன்னாடை எல்லா பாதத்தையும் போத்துறோம். மனித திருச்சபை சேர்ந்த பாதராக இருந்தாலும் போத்துறோம், கடவுளின் திருச்சபை சேர்ந்த பாதராக இருந்தாலும் போத்துக்கிறோம். ஏன்னா அது இப்ப சடங்கு முறை புரோட்டோகால் மாதிரி ஆகிவிட்டதால் அது ஒரு வெளி அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. வெளி அடையாளமாக ஆரம்பித்ததுதான். ஆனால் இப்பொழுது அது ஒரு எல்லாருக்கும் போத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பழகிவிட்ட ஒரு காரணத்தினால அது ஒருத்தருடைய நம்பிக்கையின் வெளியடையாளமாக செயல்படாது என்பதால், அந்த நம்பிக்கையின் வெளியடையாளமாக கடவுளிடம் காட்டும் அன்பின் வெளியடையாளமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதால் பரிசு தருகிறோம். எனவே பரிசு தருவதையும் பரிசு பெறுவதையும் நாம் தவறாக பேசினால் அது கடவுளுக்கு எதிரான குற்றம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையில் அது தூய ஆவியானவருக்கு எதிரான குற்றம். அப்படின்னு என்ன? திருச்சபைக்கு எதிரான குற்றம். திருச்சபை சட்டம் சொல்லுகிறது அல்லவா, அதற்கு எதிரான குற்றம். யார் செய்கிறா? மேய்ப்பர்களே செய்கிறார்கள். ஐரணி, அதான் மாதா சொல்றாங்க. அவங்க ஒரு ஐரணி தான் சொல்றாங்க. ஆடுகளை மறந்த மேய்ப்பர்கள், the shepherd who forgets the sheep அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா? அதுல இதுவும் அதான் இப்ப சொன்ன கருத்தும். இப்ப அடுத்தது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப நம்மளே போன் வாங்கி தரேன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு, நாங்க தெரியல பிரியாவுடையின் போது தான் தரப்பட்டது. இப்போ பேச்சுக்கு நாங்களே பரிசு தருகிறோம். இதுக்கு அவங்க அந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க அல்லவா, மனித திருச்சபை சேர்ந்த குருக்கள் அவர்கள், அதாவது மனித திருச்சபைனா ஊனியல்பு நாட்டம் உள்ள குருக்கள். அப்படியே நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் மனித திருச்சபை திருத்தந்தை சொல்வதா. ஆனால்
இந்த குருக்கள் சொல்வது போன்று நாங்கள் பிரைசலா சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரு பரிசு வாங்கி கொடுத்து வேலை வாங்கிட்டோம்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அதுல எங்களுக்கு என்ன லாபம்? யாராச்சும் அதுக்கு ஒரு செயலுக்காக இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அது இங்க ஒன்றும் லாபம் இல்லை. அதனால ஒருத்தர் தன்னை கட்டுறதுக்கோ ஒரு கைவிட்டு கொடுப்பதற்கோ ஒரு பரிசு கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க. இதுல போய் வேற ஏதாவது ஆதாயம், எனக்கு ஸ்கூல்ல வேலை தாங்கி வாங்கி தராரு, இல்லை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கேன்டீன்ல இது கொடுக்குறாரு, லைசன்ஸ் கொடுக்குறாரு, இது மாதிரி பழச்சிக்கிறதுக்கு ஏதோ பண்ணி கொடுக்குறாங்க ஃபாதர் பதவி வச்சு அப்படின்னு ஆதாயத்தை கிடைக்க தேடும் பொழுது அது கிடைக்கத்தால் ஒருத்தர் கைவிட்டாக பரிசு என்ற பேரில் ஏதாவது கொடுக்கலாம். இதுல எங்களுக்கு யார் என் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல, சபையிலிருந்து ஒரு முடிவு எடுத்து கொடுக்கறது போல அன்னை ஊடகம் என்ற ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், இன்ன நபருக்கு இன்னது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கொடுப்பது என்பது அவர்களை பாராட்டுவதற்காக கொடுக்கிறது. அதை ஏன் மாற்றி ஏதோ ஆதாயம் நாங்கள் தேடிவிட்டோம் என்பது போன்று கொடுக்க சொல்கிறீர்கள்? என்ன இருக்கு ஆதாயம்? பிரேசரா நீங்க சொன்னா உங்களுக்கு தான் மீட்பு போகுது, எங்களுக்கு அப்போது நாங்க தான் வந்துடுறோமே சொன்னீங்கன்னா, மரிய வாழ்க்கை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். அது போன்ற ஒரு நிலைப்பாடு யார் எடுக்கிறார்? எங்கள் சபையை மூடி விடுவேன் என்று சவால் விட்ட ஒரு குரு எடுக்கிறார். அப்ப நாங்க அவரை பழிவாங்க பார்க்காமல் அவருடைய நிலைப்பாட்டை பாராட்டி கொடுக்கிறோம். ஏன்? ஏன்னா அதுதான் கடவுளுக்கு உகந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இதை யாரும் ஒரு கேவலமாகவோ கொச்சைப்படுத்தியோ பேச வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பரிசு பொருளை வைத்து சொன்னது தவறுதான். பரிசு பொருளை அந்த சொன்னது அதாவது வார்த்தை வந்தது. இருந்தாலும் அந்த வார்த்தையை தெளிவாக பாருங்கள். நாங்க இதுக்காக பரிசு கொடுத்தா மாத்திட்டாரு நான் சொல்லல. உங்களுக்கு பரமவீர் சக்கர உதாரணம் அதுக்கு தான் சொல்றோம். குறுக்கையிலே அவருடைய நிலைமையை பாராட்டினோம். ஆனால் அங்கே சென்று தலையிலாக நிலைமை மாறிவிட்டது என்று காட்டுதான் அதை ஒரு உதாரணமாக சொன்னோம். எதுக்கு? ஆடுகளை மறந்த மேய்ப்பர்கள் என்று அன்னை மரியாள் சொன்னதற்கு உதாரணமாக இதை மறந்துவிட்டு எங்க வரார்? மறந்தது கூட தப்பு சொல்லல. அதுக்கப்புறம் உள்ளதுதான் நீங்க பார்க்கணும். ஆடுகளை கழுத்த வெட்டினார். அதுக்கு கோச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், கடவுளுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கு கோச்சிக்காம சும்மா சின்ன விஷயத்துக்கு நீங்கள் அதை பெரிதாக்கி பார்த்தால் அது ஊனியல்வு பிரச்சனை. கொடுத்ததை சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க ஊனியல்வு நாட்டத்தோட கொடுத்திருந்தானா சொல்லி காட்டக்கூடாது. இது பாராட்டி விருது கொடுத்து இருக்கிறோம். விருது வாங்கிட்டு தலையெல்லாம் மாத்தி நடக்கக்கூடாது அல்லவா? இப்ப சந்திரசூட்டுக்கு சிறந்த நீதிபதி என்று ஒரு விருது கொடுத்திருந்தால் இன்று அவர் லஞ்சம் போன்று ஒரு பதவி பெற்றதும் ரிட்டராய் குறுகிய காலத்தில் பதவி பெற்றாலே அதுக்கு எல்லாம் கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை, லஞ்சம் தான், ஆதாயம் எதிர்பார்த்து தான் செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அப்ப ஒரு விருது கொடுத்திருந்தால் கொடுத்தவனுக்கு வேதனை இருக்குமா இல்லையா? உண்மையில் கொடுப்பவர் லஞ்சமாக விருது கொடுக்கிறார்கள் இப்பெல்லாம், அதை பத்தி பேசல, உண்மையான விருதை பத்தி பேசுகிறோம். அதனால நம் ஃபாதருடைய சுப்ரீம் பிரேவரி அது போன்று நம் நாட்டில் கொடுப்பது போல் நம் ஃபாதருடைய சுப்ரீம் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம், நம்பிக்கை. அது எப்படி இருந்தது என்றால் எதிரி படைகளிடம் மிக உயர்ந்த எதிரி படையினா யாரு? இந்த மனித திருச்சபை தான் நம்முடைய எதிரி படைகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதிரின்னா ஆக்சுவலா நம்ம சாத்தான் ஞாபகம் வரணும். ஆனா சாத்தானெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியாது. நேரில் பார்க்கிற நபர், கடவுளுக்கு எதிராக செயல்படுற நபர் யாரோ அவர்கள் தான் நமக்கு எதிரி படை. இந்த எதிரி படை யாரு? இந்த ஊனியல்பு நாட்டத்தின் அடிப்படையில், மனித சட்டத்தின் அடிப்படையில், ஊனியல்பு நாட்டம் ரோமையர் 8:5 8 6 வச்சுங்க. மனித சட்டம் மார்க் 7 9 அது மாதிரி எல்லாம் வரும். ஆட்டுத்தோல் போத்தியவனாய் அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாமே எதை குறித்து வருகிறது என்றால் இந்த மனித திருச்சபை, திருத்தந்தை சொல்லும் மனித திருச்சபை. ஆனால் எதிரி படை என்றதும் யார் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? யாரெல்லாம் பிரேசலாட்டு சொல்வதற்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையின் எதிரிப்படை. கத்தோலிக்க திருச்சபைனா காட்ஸ் சர்ச் அப்படின்னு திருத்தந்தை சொல்றாரு அல்லவா? அந்த திருச்சபைக்கு எதிரிப்படை. நிச்சயமா இந்த 6 கருதினால் நீக்கினார் அல்லவா? அந்த 6 கருதினால் போய் கிட்ட நெருங்கி பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் பிரேசலாட் சொல்றவங்களா தான் இருப்பாங்க. இந்த திருத்தந்தை அதை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா நாரிச்சு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கிறார்கள் திருத்தந்தை அவர்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு தான் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். அப்படி இருக்கக்கூடியவருக்கு இந்த ஒரு உண்மை தெரிந்தால் திருச்சபை வேறு. ஆனால் நாம் அந்த எதிரிப்படையுடைய அடையாளமாக எதை பார்க்கலாம் என்றால் பிரேசலாட் சொல்லும் படை.
அந்த பிரேசலாட் சொல்லும் படைக்கு எதிராக சரியா அதான் எதிரி படைகளிடம் மிக உயர்ந்த அளவு வீரத்தை காட்டிய நபராக தான் இந்த ஃபாதரை நாங்கள் சித்தரித்து காட்ட விரும்பினோம். ஏன்னா அவ்வளவு பேர் அவருடைய கொலீக்னு சொல்றோம் இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற குருக்கள் பிரேசலாட் சொல்லும் பொழுது இவரும் பிரேசலாட் சொன்ன ஒரு பதவியில் சொல்ற ஒரு பதவியில் இருந்து வந்து மனம் மாறுவது என்பது ஒரு உயர்ந்த விஷயம். அதான் உயர்ந்த அளவு நம்பிக்கை, உயர்ந்த அளவு வீரத்தை அவர்களுக்கு எதிராக அந்த எதிரி படைக்கு எதிராக காட்டி தன்னலமற்ற தியாகம். அவர்கள்லாம் கிண்டல் பண்ணாலும் தன்னலமற்ற அந்த இழிவு நிலையை ஏற்றுக்கொண்டார். தன்னலமற்ற தியாகமாக அந்த இழிவு நிலையை ஏற்றுக்கொண்டார். இப்போ ஏற்றுக்கலாம், அது நிறைவாயிருக்கும். ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியவில்லை. இப்போதும் அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். எதை? விருது பெற்றதை கையூட்டு என்று கூறி இழிவுபடுத்தும் அந்த ஊனியல்பு நாட்டம் உள்ள குருக்கள் இவர் மீது தாக்கும் அந்த அம்புகள், எந்த அம்புகள்? இழிவுபடுத்தும் அம்புகள். அதை தன்னலமற்ற தியாகமாக இப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக கடவுள் அந்த அருட்தந்தை, அந்த அருட்தந்தையை கடவுள் நிச்சயமாக ஒரு புனிதராக தான் பார்ப்பார். இதையும் தியாகமாக ஏற்றுக்கொண்டால் அந்த எதிர்பார்ப்பும் எங்களிடம் இருந்தது. நான் பேரை சொல்லிட்டேன், சொன்ன பிறகு யோசிச்சேன். அப்ப நினைச்சேன், இவ்வளவு பெரிய தன்னலமற்ற தியாகம் மனமும் உயர்ந்த நம்பிக்கையும் உள்ள அந்த குருவானவர் செய்தி சேர வேண்டும் என்பதற்காக இதை சகித்துக் கொள்வார் என்று எதிர்பார்த்தேன் தான். இப்போதும் எதிர்பார்க்கிறேன். அதனால் இதில் நாம் நம்முடைய கடவுளுக்காக தியாகம் செய்து மக்களை புரிய வைக்கிறதுக்காக இதை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.